இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனி என் உசுர் இருக்கிற வரைக்கும் உன் முன்னாடி நான் வரமாட்டேன். இந்த ஊருக்கு நான் வரமாட்டேன். உன் தங்கச்சிங்களை உன்னால பார்க்காம இருக்கவே முடியாதே. உன்னால முடியுமா அப்படி இருக்க? தங்கச்சிகளுக்காக உசிரியே கொடுப்பேன், ஊரை விட்டு போக மாட்டேனா? மாமனார, என் தங்கச்சிங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக இந்த ஊரை விட்டு போதே. ஆனா நீ அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அவங்க வாழ்க்கையில நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு வேளை நான் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கிச்சனைன்னு கொடுத்த அப்ப இந்த சம்முவா வெறும் சம்முவமா வரமாட்டான், கொலகாரனா தான் வருவான். நான் திரும்ப வந்த உன்னை சும்மா விட மாட்டேன், ஜாக்கிரதை. என்னடா இப்ப எதுக்கு இப்படி மூஞ்சிய திருப்பி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏலா, சண்முகம் ஒளிஞ்ச உனக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷமா? அவன் ஊரை விட்டு போயிட்டா நான் சந்தோஷப்பட முடியுமா? எனக்கு புரியல வேதா, உனக்கு என்ன வேணும்? எங்க அம்மா சாவுக்கு நியாயம் வேணும். அவ ஊரை விட்டு போயிட்டா விட்டுற முடியுமா? பொண்ணு போட்டது எங்க அம்மாவை, அப்புறம் அவ சாவுக்கு என்ன பதில்? எங்க அம்மா சாவுக்கு அவனை பழி வாங்காம நீங்க பாட்டுக்கு அவனை ஊரை விட்டு போக சொல்றீங்க. இது பரல வேதா, இதுக்கு பேரு தான் அரசியல், பாலிடிக்ஸ். இதுல அப்பப்ப இந்த மாதிரியான சில கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். உன் அம்மா செத்து போயிட்டா, அவளை கொன்னவன நம்ம பழி வாங்கித்தான் ஆகணும். அதுக்கு ஒரு நேரம் வர வேண்டாமா? அந்த நேரத்தை நாம தான் உருவாக்கணும். அவனா ஊரை விட்டு போறேன்னு சொல்லுதான், போட்டோம், விடு. இந்த ஊரை விட்டு போறதே அவனுக்கு பெரிய தண்டனை தானே, விடு. எப்படி விட முடியும்? ஊரை விட்டு போனா போதுமா? உசுர விட வேண்டாமா? அவன் முதல்ல நான் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிடுதேன். நீ சொல்லுத மத்த விஷயங்கள்லாம் பொறுமை வச்சுக்கிடலாம். இப்பத்திக்கு கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருக்கணும். நீ இந்த வீட்டுல முடிவு எடுக்க வேண்டியதெல்லாம் நான் தான். இப்ப எனக்கு முக்கியம் நான் பிரசிடென்ட் ஆகிறது மட்டும்தான். இதுக்கு வந்த சந்தர்ப்பத்தை நான் விட முடியாது. இந்த இப்பத்திக்கு நீ எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. இந்த பழி வாங்குற விஷயத்தெல்லாம் புறவு பார்த்துக்கிடலாம். இந்த உனக்கு உன் அம்மே, எனக்கு அவ அக்கா. நீ இப்ப சண்முகத்தை எப்படி பழி வாங்குவ? சண்முகம் தான் உன் அம்மைய கொன்னான்னு ஆறு சொன்னா? நான் நிறைய சொன்ன உனக்கு. அந்த கொலைக்கு சாட்சி வேண்டாமா உனக்கு? சாட்சி இல்லாம சண்முகத்தை எப்படி நீ கொலை பண்ணுவ? இந்த பார்வேதா, உனக்கு இப்ப மூடு சரியில்லை தெரியுது பார்த்தாலே. இப்ப நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு கிஞ்சி தொலைச்சிருவேன். நான் உனக்கு செய்தேன், நான் உனக்கு அந்தமானுக்கு டிக்கெட் போடுவேன். என்ன, கிளம்பி போ. நீ முதல்ல சந்தர்ப்பம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்லுவேன், டக்குன்னு நீ வந்து நிக்கணும். புரியுதா? ஏ சனியா, எங்களே இருக்க, எம்புட்டு வேலை இருக்கு. என்ன தின்னுகிட்டு இருக்கியாங்க?
யாருக்கிட்ட யாருக்கிட்ட உன் திமிர காட்டுற? யார் மேல கேஸ் போடுற? பாத்தியா உன் நிலைமை என்ன ஆச்சுன்னு? வேதா, நீ தப்பு மேல தப்பு பண்ற. நான் இன்ஸ்பெக்டர். என் மேல கை வச்சா போலீஸ் உன்னை சும்மா விட மாட்டாங்க. என்னடா பெரிய போலீஸ்? நீயும் போலீஸ் தானே? ஒன்ன நான் தூக்கல. இது மெயின்லேண்ட் இல்ல, அந்தமான். இங்க போலீஸும் நான் தான், பொறுக்கியும் நான் தான். இது என்னோட ராஜ்யம். இங்க நான் தான் ராணி, நான் தான் போலீஸ். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயும் வேலையை காட்டிட்டல்ல? 20 கோடி ரூபாய் சரக்கு நீ பாட்டுக்கு அதை சீல் பண்ணி கோர்ட்ல வச்சுட்டா நான் விரல் சூப்பிட்டு வேடிக்கை பாப்ப நினைச்சியா? தப்பு பண்ற வேதவள்ளி. டேய், வாய மூடுறா. உன் கதை முடிஞ்சிருச்சு. உன்னை துண்டு துண்டா வெட்டி கடல்ல போட போறேன். மீனுக்கெல்லாம் இரையாக போறேன். வேணா வேதவள்ளி, என்னை விட்டுரு. டேய், இந்த வேதாவை பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரிய வேண்டாமா? உன் சாவுதான் உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பாடம். வேண்டாம் வேண்டாம். ஏய், நாம ரொம்ப ஆழமா இறங்கிட்டோம். இதுக்கு மேல காலை பின்னாடி வைக்க முடியாது. புரியுதுக்கா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க போயிட்டு வாங்க. ஏய் வேணா விடு, சொன்னா கேளு. ஏய் வேணா விடுறா, சொன்னா கேளுடா. டேய் வேணாடா, சொன்னா கேளுடா. டேய் மாமா, உனக்கு உன் வாழ்க்கையும் உன் சந்தோஷமும் தான் முக்கியம். ஆனா எனக்கு என் அம்மாவோட சாவுக்கு பழி வாங்கியே ஆகணும். அந்த சண்முகம் என் மேலேயே கை வச்சிருக்கான். அவன் என்னைய சாதாரண சவுந்தர பாண்டின்னு நினைச்சிட்டான் போல. நான் யாருன்னு அவனுக்கு காட்டுவேன் மாமா. என் அம்மா பாண்டியம்மாவோட உயிருக்கு சண்முகத்தோட உயிர் தான் பதில். அவனை கொல்ற வரைக்கும் விட மாட்டேன். நிச்சயம் அந்த சண்முகத்தை இந்த ஊரை விட்டு போக விடவே மாட்டேன். சண்முகமா நான் பார்த்துருவோம்.